சுவாமி விவேகானந்தரின் 150வது ஜெயந்தி விழா மற்றும் விவேகானந்தா பள்ளியின் ஆண்டு விழா கரூர் திருவள்ளுவர் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு திருப்பராய்த்துறை ஸ்ரீ ராமகிருஷ்ணா தபோவனம் பொதுச் செயலாளர் ஸ்ரீமத் சுவாமி திவ்யானந்தா மகாராஜ் தலைமை தாங்கினார். மதுரை ராமகிருஷ்ண மட தலைவர் ஸ்ரீமத் சுவாமி கமலாத்மானந்த மகாராஜ் மற்றும் கரூர் நகர்மன்ற தலைவர் செல்வராஜ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். கிருஷ்ணா ஜெகநாதன் சிறப்புரையாற்றினார். இதில் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். தமிழக மன்னர் பேர் ஒன்று சொல்லுன்னா தெரியாது. ஆனால் சுவாமி விவேகானந்த வாழ்க்கையில் இடம்பெற்றிருப்பதால் மன்னர் பாஸ்கர சேதுபதி எல்லாருக்கும் தெரியும். விவேகானந்த பெயர் உள்ளார்களே பாஸ்கர சேதுபதி பெயரும் இருக்கும். அப்படி தமிழக மன்னருக்கு ஒரு நிலையான புகழை சுவாமி விவேகானந்தர் தேடி தந்திருக்கிறார். பண்டைய ஆன்மீக அரங்கில் முன்னணியில் இடம்பெற வேண்டும். வேர் வர்த்தி செடி வர்த்தி பெரிய மரமாகி நூற்றுக்கணக்கான பழங்களை தருகிறது. எப்படி அந்த அழுகிய பழத்திலிருந்து ஒரு துளிர் வருகிறதோ விவேகானந்த பின்பற்றுதல்னா என்ன? இன்றைக்கு சுவாமி விவேகானந்தர் நம்ம இடத்தில் இல்லாவிட்டால் கூட அவருடைய சிந்தனைகள், ஆற்றல்கள், அறிவுரைகள் நம்முடைய இன்றைக்கு பரவி கிடக்கின்றன. இன்றைக்கு இந்தியாவை வெளித்தள செல்கின்ற வகையில் இன்றைய கருத்துக்கள் இந்திய இளைஞர்களை ஊக்குவித்திருக்கின்றது. எனக்கு முன்னால் பேசிய சுவாமிஜி சொன்னார்கள், விவேகானந்தவர்கள் உங்களை ஆடுகளாக நினைக்க வேண்டாம், ஒரு சிங்கமாக நினைத்து உங்கள் சிந்தனையை உயர்த்துங்கள் என்று சொன்னார்கள். எல்லாம் சொன்னார்கள். ஆகவே நகர